Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தின ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் வீடியோல பார்க்க போறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிற சாப்டர் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய யூஸ் பண்றோம். இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் சென்சஸ் எடுக்கிறாங்க. சென்சஸ்னா என்ன? பாப்புலேஷன் கவுண்ட், மேல் பாப்புலேஷன் எவ்வளோ, ஃபீமேல் பாப்புலேஷன் எவ்வளோ, எந்தெந்த ஏஜ் குரூப்ல எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சென்சஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்குலாம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஸோ சிம்பிளா பார்க்கும்போது நீங்க சப்ஜெக்ட்ல 5 சப்ஜெக்ட்ல டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் எடுக்கிறீங்க. உங்களோட ஆவரேஜ் மார்க்ஸை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஜென்ரலா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னாவே, அதாவது மிடில் டேர்ம் அந்த மாதிரி ஆவரேஜை கண்டுபிடிக்கணும்னாவே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து நமக்கு நிறைய நியூமரிக்கல் டேட்டா கிடைக்குது. சில டைம் டேட்டா வந்து கம்மியா இருக்கு, சில டைம் டேட்டா வந்து ரொம்ப நிறைய நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ கம்மியா இருக்கிற டேட்டாவை நம்ம அப்படியே அன்குரூப்டு டேட்டா சொல்றோம். அதாவது எல்லா டேட்டாமே நம்மளுக்கு அன்குரூப்டு டேட்டா தான். ஓகேங்களா? ஸோ இதுவும் அன்குரூப்டு டேட்டா, இதுவும் அன்குரூப்டு டேட்டா, இதுவும் அன்குரூப்டு டேட்டா. ஓகேங்களா? இப்போ கம்மியா இருக்கிறப்போ இதுக்கு நம்ம அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ பாத்தீங்கன்னா அஞ்சு நம்பர் தான் இருக்கு இல்ல. டோட்டலா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 5 சப்ஜெக்ட்ல 5 விதமான மார்க் எடுத்திருக்காரு. இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 5. ஸோ அன்குரூப்டு டேட்டா, இந்த மாதிரி அன்குரூப் டேட்டால இந்த மாதிரி குவான்டிட்டி கம்மியா இருந்துச்சு, அதாவது நம்பர்ஸ் கம்மியா இருந்துச்சு, நம்மளுக்கு கால்குலேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா கால்குலேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்ம மீன் வந்து எக்ஸ் பார் டினோட் பண்ணுவோம் இல்லையா? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை டோட்டல் நம்பர் n. ஓகேங்களா? ஸோ சிக்மா எக்ஸ் என்ன? 50 பிளஸ் 60 சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டர்ம்ஸ். சிக்மா எக்ஸ் சைன் வச்சுக்கலாம். இது x1 x2 x3 x4 x5 னா ஒண்ணா ஆட் பண்ணும். 70 plus 60 plus 60 divided by the total number 1 2 3 4 5 டோட்டலா 5 நம்பர்ஸ் இருக்கு. so divide by 5 போடிங்கனா உங்களுக்கு மீன் கிடைச்சிரும். so 50 plus 60 110 plus 70 180 plus 60 240 plus 60 300 வருது. so 300 divided by 5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 60 times வரும். உங்களுக்கு ஆவரேஜ் வந்து 60. ஸோ அரித்மெட்டிக் மீன் ஃபார் இந்த டேட்டா வந்து 16 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது அன்குரூப்டு டேட்டா. இதே மெத்தடை நம்ம இங்கேயே யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொன்றா நம்ம 74 76 75 இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஃபுல்லாக ஆட் பண்ணி டிவைடட் பை 25 நம்பர்ஸ் இருக்கு. இங்கே 5 இருக்கு, இங்கே 5 into 5 25 நம்பர்ஸ் இருக்கு. டிவைட் பை 25 போட்டால் தான் ஆன்சர் வரும். ஸோ இது நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்குரூப்டு டேட்டாவை நமக்கு தேவையான குரூப்டு டேட்டாவாக மாற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கு. இப்போ 74 76 ஸோ நிறைய ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் ஃபுல்லாக ரிப்பீட்டேட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி டேபிள் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதை எப்படி குரூப்பிங் பண்ணுறோம்னா, இந்த அன்குரூப்டு டேட்டாவை நம்ம ஃப்ரீக்வன்சி டேபிள் வச்சு குரூப்பிங் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்பர்ஸ் எழுதிடலாம். என்னென்ன நம்பர் இருக்கு? 74 இருக்கு, 76 இருக்கு, 78 80 82 84. ஓகேங்களா? 6 விதமான நம்பர் தான் இருக்கு. வேற எந்த நம்பரும் ரிப்பீட் ஆகல. இப்போ 74 வந்து எவ்வளவு தடவை இந்த டேபிள்ல அக்கறை இருக்குன்னு பார்க்கணும். அதாவது எவ்வளவு தடவை 74 டோட்டலா இந்த 25 நம்பர்ஸ்ல 74 எவ்வளவு தடவை வந்திருக்குன்னு பார்க்கணும். அந்த எவ்வளவு தடவை வரதை நம்ம என்ன சொல்றோம்? ஃப்ரீக்வன்சி. ஹவு ஃப்ரீக்வென்ட் தி நம்பர்ஸ் ரிப்பீட்டிங் ஆர் அக்கரிங் சொல்லுவாங்க இல்லையா? ஃப்ரீக்வெண்டா எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நீங்க ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்க அந்த மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். ஒரு நம்பர் எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா அக்கர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 74 எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா அக்கர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 டைம்ஸ் தான் 74 அக்கர் ஆகுது. வேற எங்கேயுமே 74 இல்ல. ஸோ இந்த 74 ஓட ஃப்ரீக்வன்சி 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 76 ஓட ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 டைம்ஸ் அக்கர் ஆகுது. அதே மாதிரி 78 1 2 3 4 5 80 1 2 3 4 5 82 1 2 3 4 5 84 1 2 ரெண்டு தடவை தான் அக்கர் ஆகுது. ஸோ எல்லாத்தோட நம்பர்ஸோட ஃப்ரீக்வன்சி எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி டேபிள். ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சி டேபிள் இது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்கேன்? 25 நம்பர்ஸ் இருக்கு. சோ டோட்டலா நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணாலே நமக்கு 25 வந்துரும். சோ ஒவ்வொரு நம்பரும் எவ்வளவு டைம் அக்கர் ஆகுதுன்னு சொல்லு. சிம்பிள் தான். இப்போ நம்ம அடிஷனுக்கு பதிலா இங்க மல்டிப்ளிகேஷன் பண்றோம், அவ்வளவுதான். இப்போ அடிஷன் பண்ணா என்ன? 74 உங்களுக்கு 3 தடவை வந்திருக்கு இல்லையா? என்ன பண்ணுவோம்? 74 plus 74 plus 74 ஆட் பண்ணுவோம். பிளஸ் அதுக்கப்புறம் 76 வந்து 5 டைம்ஸ் ஆட் பண்ணுவோம். 76 வந்து 5 டைம்ஸ் ஆட் பண்ணுவோம்.
இல்லையா 76 ஏன்னா 5 வாட்டி வருது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது சொல்றேன். ஸோ இதுதான் நம்ம சிம்பிளிஃபைடா இங்க இப்படி எடுத்துருக்கோம். என்னன்னா 74 into 3 70 இந்த எல்லாத்தையும் ஆட் பண்றது விட 74 into 3 பண்றது உங்களுக்கு ஈஸி இல்லையா. ஸோ 74 into 3 76 into 5. ஸோ இதோட டோட்டலை வந்து இங்க நம்ம டோட்டல் பண்ணிடுவோம். எல்லாம் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் பண்ணிட்டு இதோட டோட்டலை நம்ம ஃப்ரீக்வன்சியால டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஃபார்ம் ஆஃப் குரூப் டேட்டா. குரூப் டேட்டாவை இப்படி சிம்பிளா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்மளால ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். இது ரிப்பீட்டிவ் டேட்டாவா இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி டேபிள் பண்ண முடியும். இப்போ கீழே இன்னொரு டேட்டா இருக்கு பாருங்க. இந்த டேட்டா ரொம்ப வேரியடா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரிப்பீட்டிவ் நம்பர்ஸ் ரொம்ப கம்மி, நம்பர்ஸ் அதிகமா இருக்கு. 1 1 2 6 10 10 11 12 13 14. இதுக்கு நான் இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி டேபிள் இந்த மாதிரி போட்டேன்னா உங்களுக்கு வந்து நிறைய நம்பர்ஸ் வரும். எல்லா நம்பருமே வந்துடும். கிட்டத்தட்ட எல்லா நம்பருமே வந்து ஃப்ரீக்வன்சி 1 2 அந்த மாதிரி தான் இருக்கும். டேபிள் பெருசாயிட்டே போகும், கால்குலேஷன் கஷ்டமாயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டேட்டாவை நம்ம எப்படி குரூப் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஃபார்ம் ஆஃப் குரூப்பிங். நெக்ஸ்ட் எப்படி இந்த குரூப் டேட்டாக்கு எப்படி மீன் கண்டுபிடிக்கிறது, மீடியன் மோட், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அன்குரூப் டேட்டா ரொம்ப சிம்பிள், அது ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு. இப்போ குரூப் டேட்டாக்கு எப்படி இதை குரூப்பிங் பண்றதுன்னு மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ 1 1 இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா கிளாஸ் இன்டர்வல் வச்சு ஃப்ரீக்வன்சி டேபிள் பண்றோம். ஓகேங்களா. ஸோ கிளாஸ் இன்டர்வல் டேபிள் ஒன்று கிரியேட் பண்றோம். கிளாஸ் இன்டர்வல் அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி. ஸோ கிளாஸ் இன்டர்வல்னா இப்போ நிறைய நம்பர்ஸ் இருக்கறனால நம்ம ஒரு பர்టిక్యులர் கிளாஸ் இன்டர்வல் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 10 0 to 10 ன்னு ஒரு கிளாஸ் இன்டர்வல் வச்சுக்கலாம். அப்புறம் 10 to 20. லாஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 68 இருக்கு. ஸோ 70 வரைக்கும் நம்ம போகணும். 10 10 10 10 வச்சு கிளாஸ் இன்டர்வல் பண்ணலாம், 15 வச்சு பண்ணலாம், 20 வச்சு பண்ணலாம், உங்க இஷ்டம் தான். ஸோ 10 10 வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் 20 to 30 30 to 40 40 to 50 50 to 60 60 to 70. So last number 68 ங்கறனால நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஓகேங்களா. So 0 to 10 கிளாஸ் இன்டர்வல்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4. இப்போ வந்து இங்க 10 இருக்கு. இப்போ 10 வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் 10 இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு. சோ இந்த மாதிரி வரும்போது அந்த 10 நம்ம எங்க பிளேஸ் பண்றோம்னா அந்த 10 வந்து அடுத்த கிளாஸ் இன்டர்வெல், அதாவது லோவர் லிமிட்ல எங்க இருக்கோ அங்கதான் பாஸ் பண்றோம். இது வந்து ஒரு கன்வென்ஷன், இது வந்து ஒரு ரூல் ஆஃப் புக்கை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா. ஜெனரலா எல்லாருமே ஒரே ரூல் ஃபாலோ பண்ணிருக்காங்க, இந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சோ இங்க 10 வந்து நம்ம இங்க பிளேஸ் பண்ணக்கூடாது, இங்க நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வெல்ல லோவர் லிமிட் எங்க இருக்கோ அங்க நம்ம பிளேஸ் பண்றோம். ஓகேங்களா. இதை நம்ம ஜெனரலா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்போ 0 to 10ல வந்து நம்ம 10 சேர்த்தக்கூடாது. இப்போ எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு 1 2 3 4. ஸோ 4 நம்பர்ஸ் இருக்கு டோட்டலா. அதே மாதிரி 10 to 20ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 20 நம்பர் சேர்த்த முடியாது, அடுத்த இன்டர்வல்ல போறோம். ஸோ டோட்டலா 8 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ 20 to 30 1 2 3 4 5 6 வரைக்கும் தான். 30 நம்ம அடுத்த இன்டர்வல்ல சேர்த்தோம். ஓகேங்களா. ஸோ 22 இது 6. இப்போ 30 to 40ல 30 எடுத்துக்கிறோம் லோவர் லிமிட்ல 1. இது லோவர் லிமிட், இது அப்பர் லிமிட் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது ரெண்டு லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் நடுவில் மிட் பாயிண்ட் எடுத்தா உங்களுக்கு ஒரு மிட் பாயிண்ட் கிடைக்கும். அத நம்ம சம்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். இப்போ 30 to 40 நம்ம 20 to 30 பார்த்தாச்சு. 30 to 40 1 2 3 4 5 40 நம்ம அடுத்ததுல போறோம். ஓகேங்களா. 40 to 50 1 2 3 4 5 6. So 6 தான். Next 50 to 60 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் தான் இங்க எடுக்க முடியும். நெக்ஸ்ட் 60 to 70ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேங்களா. சோ இப்போ ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வல்லையும் இந்த டேட்டாவை நம்ம எப்படி பண்ணிட்டோம், ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிட்டோம். சோ இதை வச்சு நம்ம ஈஸியா மீனோ இல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். கிளாஸ் இன்டர்வலோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இந்த ஃப்ரீக்வன்சி கூட மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த ஃப்ரீக்வன்சியோட சம்மேஷனையும் டிவைட் பை ஃப்ரீக்வன்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா. சோ இப்போ வந்து இந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இது இங்க எவ்வளவு நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறத ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த நம்பர் டோட்டலா கவுண்ட் பண்ணி பாருங்க, அதே நம்பர்ஸ் இங்க இருக்கும். சோ 4 + 8 12 12 + 6 18 18 + 3 23 29 29 + 6 35 45 நம்பர்ஸ். ஓகேங்களா. 45 நம்பர்ஸ் இருக்கணும். இங்க கவுண்ட் பண்ணிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26
27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45. ஸோ டோட்டலாக 45 இருக்குது, இங்கேயும் 45 இருக்குது. நம்ம இப்போ கவுண்ட் பண்ணுற இவ்வளோ கவுண்ட் பண்ணுற நேரத்துலேயே கிட்டத்தட்ட இந்த கிளாஸ் இன்டர்னல் டேபிளே நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஒரு அன்குரூப்டு டேட்டா, இந்த அன்குரூப் டேட்டா இது ஒரு அன்குரூப் டேட்டா. ஸோ நமக்கு எது கன்வீனியன்ட்டோ, அது எந்த அன்குரூப் டேட்டாவை எப்படி எந்த மாதிரி குரூப்பிங்காக மாற்றினா நம்மளால ஈஸியாக கால்குலேஷன் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி ரா டேட்டா இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே நம்மளால இப்படி குரூப் பண்ண முடியும். எதர் கிளாஸ் இன்டர்வெல்லாவோ இல்லை ஃப்ரீக்வன்சியாவோ நம்மளால குரூப் பண்ண முடியும். குரூப் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட ஆன்சர்ஸை நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டேட்டா அனாலிசிஸ் பற்றி ஒரு கிளியர் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.